Governor of Ontario at the moment. He's a prominent lawyer. He's there when it comes to empowering the community. He's always there when he has to support the community. A great artist, always supports community events and of course mainstream community events, anything where he's needed, he's always there. So ladies and gentlemen, put your hands together and welcome your president, Mr. Manuel J. Selassie. Good evening, everybody. I'm back again. I'll be again many times, I guess. Anyways, Ontario முதல் தமிழர் மன்றில் ஏற்பாடு செய்துள்ள நத்தார் விழாவில் கலந்து மகிழ்வதற்காக வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மிக மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கின்றேன். எமது மன்றம் மூத்த முதுதமிழர் மன்றம் என்பதில் மன்ற உறுப்பினர்களாகிய நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். இம்மன்றம் ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு 38 வருடங்களாக பல நல்ல விடயங்களை, முதியோர் பயனடையக்கூடிய விடயங்களை முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் பிரமிக்கத்தக்க விடயம் என்னவென்றால், யாவரும் ஒன்றிணைந்து மதபேதமின்றி இந்து கிறிஸ்தவ விழாக்களை ஒரு மனதுடன் கொண்டாடி மகிழ்வது. இந்த நல்ல பண்பானது, இந்த கலாச்சாரமானது மன்றத்தினரால் கனடாவில் முதல் முறையாக ஆரம்பிக்க வைக்கப்பட்டது என்று எண்ணும் பொழுது அந்த மன்றத்தின் தலைவர் என்ற வகையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் விழாவை ஒளி விழாவாக கொண்டாடுகிறோம். பாவத்திலிருந்து மனித குலத்தை மீட்க, நம் வாழ்வில் இருள் நீங்கி கிறிஸ்துவின் பிறப்பால் ஒளி தோன்றியதற்காக தீபமேற்றி ஒளி விழாவாக கொண்டாடுகின்றோம். இதைத்தான் நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இதைத்தான் நாம் மூதாதையோர் பல காலமாக தீப வழியாக கொண்டாடி வருகிறார்கள். 2500 வருடங்களுக்கு முன்பதாக மூதாதையோர்கள் தீப வழிபாடாக கொண்டாடி வருகிறார்கள். இரு பண்டிகைகளுக்கும் ஒரு ஒருமைப்பாடு இருக்கின்றது. அது என்னவென்றால், விடுதலையை, மீட்பை கொண்டாடும் ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதாக இந்த இரு விழாக்களும் அமைந்திருக்கின்றன. அதாவது விடுதலையை, மீட்பை. கிறிஸ்து மனித குலத்தின் மீட்புக்காக பிறந்தார். அதிலே எங்களுக்கு விடுதலை, லிபரேஷன் பெறுவதற்காக கிறிஸ்து வந்தார். எம் பாவத்தில் இருந்து எம்மை மீட்க வந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்காக எம் மன்ற உறுப்பினர்கள் மிக ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் சிறந்த நிகழ்ச்சிகளை தயாரித்துள்ளார்கள். அமைதியாக இருந்து இவ்விழாவினை, இந்த இளையோர்களின் திறமைகளை கண்டு மகிழுங்களின் வியப்புக்குள்ளாவீர்கள். Ladies and gentlemen, I know some of you do not understand a word I spoke so far. Believe me, children who are here, I did not say anything spectacular. And you did not miss anything that I said that you would have liked to hear. That was just old people speaking. But I'm sure you are going to enjoy your grandparents performing. And the surprise you are going to get from the Santa. Your presence make us very happy.
And I thank every one of you who have accepted our invitation and come here to make us happy. Let me conclude by wishing you, all of you, a Merry Christmas filled with peace and harmony. Thank you and enjoy the party. Let's go. Everyone, first of all, I thank the organizing committee to giving me this opportunity to share the word of God in this Christmas party. Thank you so much. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்துக்கு என்னை அழைத்தமைக்காகவும் எனது அன்பான நன்றிகள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த நாடகத்தின் மூலமாக ஒரு அருமையான ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை கேட்டோம். அதைவிட ஒரு செய்தியை நான் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரிலே ஒரு அரசனும் ஒரு அரசியும் இருந்தார்கள். அரசனும் அரசியும் மிகவும் அன்பாக இருந்தார்கள். இந்த அரசன் அந்த அரசியின் மேல் மிக அன்பாக இருந்தார். ஒரு நாள் திடீரென அந்த அரசி நோய்வாய்ப்பட்டால் அரசனுக்கு மிகுந்த கவலை. எத்தனையோ வைத்தியர்களை அழைத்து அந்த அரசிக்கு அந்த அரசன் வைத்தியம் பார்த்தான். ஆனால் அந்த அரசியை அந்த அரசனால் காப்பாற்ற முடியவில்லை. ஒரு நாள் அந்த அரசி இறந்து போனாள். அரசனுக்கு சரியான தூக்கம். ஆகவே அவன் ஒரு மாதம் அந்த நாட்டிலே துக்க தினத்தை அறிவித்தான். வெளியிலே வரவில்லை. இப்பொழுது அவன் தனது மந்திரி பிரதானிகளுக்கு சொன்னான், நான் அன்பாக நேசித்த எனது அரசி இறந்து விட்டாள். ஆகவே எனது அரசிக்கு இந்த ஊரின் ஒரு இடத்திலே ஒரு சிலை ஒன்றை எழுப்புங்கள் என்று தனது மந்திரிகளுக்கு அவன் ஒரு கட்டளை ஒன்றை கொடுத்தான். மந்திரிகளும் அரசனது கட்டளையை ஏற்று அந்த ஊரின் ஒரு மூலையிலே அரசிக்கு ஒரு சிலை ஒன்று எழுப்பினார்கள். அரசன் போய் சிலையை பார்த்து சந்தோஷப்பட்டான். ஒரு மாதம் 2 மாதம் கழித்து திரும்பவுமாக அரசனுடைய சிலையை பார்ப்பதற்காக அரசன் அந்த இடத்துக்கு போனான். அவனுக்கு கவலையாக இருந்தது. அந்த சிலை ஒரு வெட்ட வெளியிலே நின்று கொண்டிருந்தது. மேலே எந்த விதமான கூடாரங்களும் இல்லை. குருவிகளின் எச்சங்கள் மற்ற காகங்களின் எச்சங்கள் எல்லாம் பட்டு அந்த சிலை மிகவும் அழுக்காக இருந்தது. இப்பொழுது அரசன் சொன்னான், அந்த சிலைக்கு மேலாக குருவிகள் ஏதாவது வந்து அமராத வண்ணம் ஒரு கூடாரத்தை அமையுங்கள் என்று அரசன் சொன்னான். இப்பொழுது மந்திரிகள் அரசனுடைய கட்டளையை ஏற்று அந்த சிலைக்கு மேலாக ஒரு கூடாரத்தை அமைத்தார்கள். சில காலம் கழித்து அரசன் போய் பார்த்தபோது அரசன் யோசித்தான், நான் மிகவும் அன்பாக நேசித்த எனது அரசி, இந்த ஒரு கூடாரம் அரசனுடைய சிலைக்கு போதுமானதா? இல்லை, ஒரு சிறிய ஒரு கட்டிடம் ஒன்றை கட்டி, ஒரு மண்டபம் ஒன்றை கட்டி அதனுள் அரசினுடைய சிலையை வைத்தால் நல்லது என்று அரசன் கண்டான். ஆகவே இப்பொழுது அவர்கள் ஒரு சிறிய கட்டிடம் ஒன்றை கட்டி அந்த கட்டிடத்தினுள் அரசனுடைய சிலையை வைத்தார். அரசன் அடுத்த மாதத்திலே ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பிரயாணம் போனான். பக்கத்து நாட்டுக்கு போன போது பக்கத்து நாட்டிலே இறந்த அரசியின் ஞாபகமாக மிகப்பெரிய மண்டபம் ஒன்றை எழுப்பியிருந்தார்கள். அழகான ஒரு மண்டபம். அப்பொழுதே அரசன் யோசித்தான், நான் எனது நாட்டுக்கு சென்று எனது மனைவி அரசிக்காக இதைவிட ஒரு அழகான மண்டபத்தை நான் உருவாக்க வேண்டும் என்று அரசன் யோசித்து தனது நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாஜ்மஹாலை போல மிகப்பெரிய ஒரு மண்டபத்தை அரசிக்கு அரசன் எழுப்பி அந்த மண்டபத்தின் நடுவிலே அரசனுடைய சிலையை வைத்தார். அழகான நீரூற்றுக்கள், மாவில், பளிங்கு கற்கள், இன்டீரியர்ஸ், அந்த மண்டபம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த மண்டபத்தின் நடுவிலே அரசினுடைய சிலை. இப்பொழுது அந்த மண்டபத்தை பார்ப்பதற்காக உள்நாட்டில் இருந்து மாத்திரமல்ல வெளிநாட்டில் இருந்தும் அநேகர் அந்த மண்டபத்தை பார்ப்பதற்காக வந்தார்கள். ஆகா ஓகோ என்று மண்டபத்தை பார்த்து மண்டபத்தின் அழகை பார்த்து புகழ்ந்து சென்றார்கள். அரசன் ஒரு நாள் அந்த மண்டபத்தை பார்ப்பதற்காக போனான். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தான். சுற்றி பார்த்த போது ஏதோ ஒரு குறை அந்த மண்டபத்தில் இருப்பதாக அரசனுக்கு பட்டது. ஏதோ ஒன்று இந்த மண்டபத்தின் அழகை குறைப்பதாக அரசனுக்கு பட்டது. அந்த நடுவில் இருக்கிற அரசியுடைய சிலை.
இதை மாத்திரம் அகற்றி ஒரு மூலையிலே வைத்துவிட்டால் இந்த மண்டபம் இன்னும் அழகாக இருக்கும் என்று அரசன் யோசித்தார். இப்பொழுது சிலை, நடுவில் இருந்த சிலை அகற்றப்பட்டு சிலை ஒரு மூலைக்கு போய்விட்டது. இப்பொழுது மக்கள் எல்லோரும் வந்தார்கள், மண்டபத்தை புகழ்ந்தார்கள், மண்டபம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னார்கள், எல்லாம் நடந்தது. ஆனால் ஒருவர் மறக்கப்பட்டு விட்டார், அரசி. யாருக்காக அரசன் மண்டபம் எழுப்பினானோ அந்த அரசி மறக்கப்பட்டு இப்பொழுது மண்டபத்தின் அழகை பற்றி தான் மக்கள் எல்லோரும் பேச சொல்கிறார். My dear friend, this is Christmas. Actually we forgot Jesus Christ, but we are only focused the festival. கொண்டாட்டங்களில் மாத்திரம் நீங்களும் நானும் கவனம் செலுத்துகின்றோம். அரசியுடைய சிலை அகற்றப்பட்டது மாதிரி Jesus Christ become a question mark in our Christmas festivals. We are giving more importance to this person, Santa Claus. Recently one pastor asked a boy, you know what is Christmas? He said it's a birthday of Santa Claus. So Santa Claus now become a hero of the Christmas, but the real hero of the Christmas, Jesus, become nothing. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாடகத்தின் மூலம் சொல்லப்பட்டதும் அதுதான். நீண்ட நாட்களுக்கு முன்பாக நான் வாசித்த ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த கவிதை இவ்வாறு சொல்லுகின்றது: எனது பிறப்புக்கும் நாடகம் நடித்தீர்கள், எனது இறப்புக்கும் நாடகம் நடித்தீர்கள், எனது உயிர்ப்புக்கும் நாடகம் நடித்தீர்கள். இது முன்னமே எனக்கு தெரிந்திருந்தால் நானும் பிறக்காமலே, இறக்காமலே, உயிர்க்காமலே நாடகம் ஒன்று நடித்திருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது மாதிரி ஒரு கவிதை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Christmas has become a commercial festival. We lost a real meaning of the Christmas. ஆகவே இந்த நாளிலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, கிறிஸ்மஸிலே ஆண்டவராகிய இயேசுவை நினைவு கூறுங்கள். அவரே எங்கள் கிறிஸ்மஸின் மைய பொருளாக, தாற்பயமாக அவர் இருக்க வேண்டும். அவரை மறந்து நாங்கள் கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் வெறுமனே கொண்டாட்டங்கள் மாத்திரமே. இன்னொரு கவிதையும் சொல்லி முடிக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு முன்பாக வந்த ஒரு கவிதை. அந்த கவிதை இவ்வாறு சொல்கிறது: அவர் என்னவோ பிறந்தது மாட்டுத் தொழுவில் தான், ஆனால் இன்று நாங்கள் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் விஸ்கியிலும் பிராண்டியிலும் கொக்கோ கோலாக்களிலும் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து கிறிஸ்மஸ் கொண்டாடாமல் அவரே சென்டர் ஆஃப் த கிறிஸ்மஸ் என்பதை நினைவு கூர்ந்து நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுவோம், நினைவு கூறுவோம். அதுவே உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் I wish you a Merry Christmas and a Happy New Year. Thank you very much.